ஹாய் உறவுகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்க நல்ல வெயிட் கெயின் ஆகக்கூடிய அப்புறம் இந்த களி சாப்பிட்றதுனால குழந்தைங்க நாள் ஃபுல்லாக நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க. இன்னும் அவங்க அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உட்கார்றது, நிற்கிறது, நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தவழ்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த களி வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. இதுக்கு வந்து நான் வந்து சம்பா கோதுமை தான் எடுத்திருக்கேன். இதை வந்து சம்பா ரவைன்னு சொல்லுவாங்க, இல்லை கோதுமை ரவைன்னு சொல்லுவாங்க, சம்பா கோதுமை ரவை, உடைச்ச கோதுமை, இப்படி இதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது ஒரு பிராண்ட்லேயும் வித்தியாசமாக இருக்கும். சில இதில் ரொம்ப சின்னதாக இருக்கும், சில இதில் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிட முடியாது. நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம வந்து திரிச்சு அப்புறம் தான் என்ன ரெசிபினாலும் பண்ணணும். இன்னும் இதில் நார் சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராமல் பாதுகாக்குது. ஓகே ஓகே, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த சம்பா கோதுமையை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். இன்னும் ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு இந்த டிஷ்ஷை வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ மம்மீஸ், நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வீக்லி 2 days ஆகுது கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நம்மளோட குழந்தைங்க நம்மளுக்கு வந்து விருந்தாளிங்க மாதிரி. ஸோ வந்து அவங்களுக்கு எப்போவுமே வித்தியாசமாக நல்ல சத்தான உணவுகளை செஞ்சு கொடுத்துட்டே தான் இருக்கணும். அப்புறம் இந்த ரவை நல்லா கலர் சேஞ்ச் ஆகும்போது இது கூட 5 பாதாம் 5 முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிட்டு நல்லா பவுடராக நைஸாக வந்து திரிச்சுக்கோங்க. இது கூட 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் வந்து பசும்பால் சேர்த்துக்கலாம். கீழே இருக்கிற குழந்தைங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் வந்து வெந்நீர் வந்து சேர்த்துக்கிட்டாலே போதும். கூட வந்து நான் ஏபிசி மால்ட் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் இனிப்புக்காக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டாலும் ஓகே, ஏபிசி மால்ட் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கிட்டாலும் ஓகே. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம அந்த திரிச்சு வச்சிருக்கிற பொடி வந்து எடுத்துட்டு அதில் பால் இல்லை தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு களி மாதிரி வரும். நீங்கள் வந்து 6 monthலேருந்து ஸ்டார்ட் ஆகிற பேபிக்கு வந்து கொடுக்கும்போது ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா லிக்யூடாக வந்து கொடுக்க முன்னாடி பசு நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் உறவுகளே, ரொம்ப ஈஸியான டிஷ், சீக்கிரமாக செய்யக்கூடிய டிஷ். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நம்மளோட சேனலில் போடுற ரெசிபிஸ் நிறைய மாமிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.